Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நடிகர் மிர்ச்சி செந்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார். அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல 15000 ரூபாய் என்கிட்ட ஆட்டை போட்டான். நான் ஏமாற்றப்பட்டதா அவர் சொல்லியிருந்தார். இப்போ வாட்ஸ்அப்லயே வந்துட்டாங்களே சார். வாட்ஸ்அப் வந்து சேஃப் அப்படி கிடையாது. உங்க வாட்ஸ்அப்பையும் இப்படி வந்து ஹேக் பண்ணலாம். நான் அனுப்புற மெசேஜை அவரால் ஹேக் பண்ண முடியாது. இதுதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஸோ மக்கள் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இது பாதுகாப்பு அப்படிலாம் கிடையாது. படம் நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க இல்லையா ஃப்ரீயா, அதுலதான் அவங்க மால்வேர்ஸை அனுப்புறாங்க. நிறைய சின்ன பசங்க கிட்ட அப்பா அம்மா போன் கொடுப்பாங்க. அவங்க எதனா லிங்க் கிளிக் பண்ணி கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. கேம் மாதிரி இருக்கும், அதோட ஒரு மால்வேர் டவுன்லோட் ஆகி இருக்கலாம். பணம் பறிக்கிறாங்க. அவங்களுக்கு நடைமுறை சிக்கல் தான் அவங்களுக்கான பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவன் எங்க இருக்கானோ அங்க கண்டுபிடிச்சு அந்த ஏரியால போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ். நிறைய லோன் ஆப்ல கடன் வாங்கிடுறாரு, அல்லது வட்டி கொடுத்து கட்ட முடியாத சூழ்நிலை. அப்ப அவரோட பேசின எல்லாருக்குமே ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ந்து மெசேஜ், ஏதோ ஓடிபி வருது, அடுத்து ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் அவாய்ட் பண்றது? நீங்க லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களதுல என் கனெக்ஷன் இருக்கிறது மூலியமா எனக்கும் ஒரு மால்ஷீசஸ் லிங்க் அனுப்பி என் டேட்டாவையும் அவங்க உங்க இதுல இருந்து திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு. ரேண்டமா சூஸ் பண்ணுவாங்களா இல்ல ஃப்ரீக்வெண்டா அந்த நம்பர்ல இருந்து நம்பர் கால் போயிருக்கு, சோ இவரை பிடிப்போம் அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா சார்? உங்க லவ்வரோட பேசுற மெசேஜ் எல்லாம் கூட அவங்ககிட்ட இருக்கும். ஹேக்கிங்னு சொன்னா கூட அவமானம். வீட்டுக்கு வந்து உங்களை மிரட்டுவோம், அடுத்த கட்டமா அடுத்து, அல்லது உங்களோட புகைப்படங்களை வெளியிடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சைபர் கிரைம் ஸ்பெஷலிஸ்ட் சைபர் புத்தா திரு வினோத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர் மிர்ச்சி செந்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் தான் ஏமாற்றப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். இது பலருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதில் என்ன புதுசாக தெரிஞ்சிச்சுன்னா, இது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் வேறு ப்ரொஃபைல் ஐடி அல்லது டூப்ளிகேட் ஐடியிலேருந்து வந்து பண்ணுவாங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்துட்டாங்களே சார், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அந்த இன்சிடெண்ட் கொஞ்சம் ஐசோலேட்டட் இன்சிடெண்ட். ஏன்னா அது ஃபோனை திருடி இருக்காங்க. திருடி அந்த லாக்கை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் நீங்கள் இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், கொஞ்சம் தூசி ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் அப்படி லைட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன்னு ஓரளவு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். சிம்பிள் பேட்டர்ன்ஸாக இருக்கிற பட்சத்தில் பொதுவாக கொஞ்சம் வயசானவங்க பேட்டர்ன்ஸை ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸசபிலிட்டி ஈஸியாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதை ஈஸியாக இவங்க பிரேக்கும் பண்ணுறோம். எல் அப்படி வச்சுருப்பாங்க, இல்லை இப்படி இந்த எல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு நபருடைய ஃபோனை திருடிட்டு அதில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் பீப்புள்ஸ்க்கு இந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு அதில் அவர் வந்து திருடினவர் வந்து இப்போ நம்ம பொதுவாக நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் அனுப்ப சொல்கிறீங்கன்னா ஆல்ரெடி நமக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிபே ரெடியாக இருக்கும், போய் அனுப்பிச்சிடுவோம். பட் இவருக்கு அந்த டிரான்சாக்ஷனும் நடக்கலை. நம்பரை கேட்டிருக்காரு, உங்கள் ஜிபே நம்பர் என்னன்ட்டு. அப்போ தான் அவங்க நம்பரை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் ஐசோலேட்டட் கேஸ். இதை நம்ம வந்து வாட்ஸ்அப் ஹேக்கோட கம்பேர் பண்ணிக்கூடாது. இது ஐசோலேட்டட் ஈவெண்ட்டை வாட்ஸ்அப் வந்து சேஃப் அப்படி கிடையாது. உங்கள் வாட்ஸ்அப்பையும் இப்படி வந்து ஹேக் பண்ணலாம். ஹேக் பண்ணி அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். முதல்ல அடிப்படையில் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நான் இம்மீடியட்டாக அதை பற்றி எழுதியிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் அவசரமாக உங்ககிட்ட பணம் கேட்குறாருன்னா நீங்கள் நிதானமாகிடணும். இல்லைன்னா இந்த சைபர் கிரைமை நம்ம ஃபைட் பண்ணுறதுல பல நேரங்கள் என்னென்னா, நம்ம கொஞ்சம் அவங்க வந்து நம்ம லாஜிக்கல் திங்கிங் பிரெயினை தான் அவங்க ஹேக் பண்ணுவாங்க. உங்களை வந்து அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கிட்டத்தட்ட சொல்லணும், நம்ம சைக்காலஜி தான் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். எமோஷன் ஆகிட்டோம்னா லாஜிக்கல் திங்க் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, பல நேரங்களில் பணத்தை இன்வால்வ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நிதானமாகணும். இப்போ நாங்கள் நிறைய டெக்னாலஜி நிறுவனங்களுக்கு, ஜிபே நிறுவனங்களுக்கு அட்வைஸரியாக என்ன கொடுக்குறேன்னா, பணம் அனுப்புகிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதை ஈஸியாக்காதீங்க.
ஒரு 2-3 வாட்டி கன்ஃபர்மேஷன். இப்போ நீங்களே போனீங்கன்னா ஜிபேக்கு ஒரு வாட்டி பின் நம்பர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பணத்தை அனுப்பிச்சிட்டு ஒரு வாட்டி பின் நம்பர் கொடுக்கணும் இல்லையா. ஒரு ஸ்டெப்பு வந்துட்டு கூட அவங்களுக்கு ஆட் பண்ணுங்க. அவங்கள ஒரு நிமிஷம் நிதானம் படுத்த, இந்த நம்பருக்கு நீ பணம் அனுப்புகிற, இவ்வளோ அனுப்ப போகிற, எஸ்ஆர் நோன்னு கூட வைங்க அப்படின்லாம் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். பட் அவங்க வந்து ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் மக்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு அதை பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்ப போகிறோன்னா, இப்போ சைபர் கிரைம் காலம். பணம் போச்சுன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதில் கஷ்டம் நிறைய இருக்குது, சவால்கள் நிறைய இருக்குது. ஒருத்தர் அவசரமாக பணம் அனுப்பணுன்னா நீங்கள் உடனே நிதானமாயிடணும். யார் இவங்க, என்ன அவர் பேரை பார்த்து இது ஏன் பேர். நான் பல நேரங்களும் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். தெரிஞ்சவங்களுக்கு எவன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்புகிறதா இருந்தால் கூட சம்டைம்ஸ் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அனுப்புகிறேன்னா ஒரு 100 ரூபா அப்படி அனுப்பிச்சு செக் பண்ணுவேன், இது வந்துருச்சா ஓகேவான்ட்டு. இன்னொன்று அவர் பண்ண மிஸ்டேக் வந்து கால் பண்ணணும். ஒருத்தர் பணம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உடனே கால் பண்ணி அவங்க வாய்ஸில் பேசணும். டீப் ஃபேக்கெல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம், அது வருவோம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்கள் காலாவது பண்ணி பேசணும், என்ன பணம் வேணும் என்ன அப்படின்ட்டு. நம்ம அதான் அந்த எமோஷ்னலாக நம்ம வந்துட்டு எமோஷ்னல் ப்ளஸ் அவர் ரேஞ்சுக்கு ஒரு 7,000ன்றது கம்மி அப்படிங்கிறதுனால அவர் வேகமாக செயல்பட்டுருக்காரு. ஆனால் மக்கள் அப்படி செயல்படக்கூடாது. நமக்கு வந்து பணம் ரொம்ப பெரிய விஷயம், அது 100 ரூபாயாக இருந்தாலும். ஸோ நீங்கள் வந்து நிறைய மெஷர்ஸ், அந்த பணம் அனுப்புகிற ப்ராசஸ் எப்போவுமே ஸ்லோ பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து சைபர் கிரைம்னுடைய முதல் இது. வேகமாக பணம் அனுப்பும்போது நீங்கள் ஸ்லோ ஆகிடணும். யார் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம். ஃபேஸ்புக்கை விட வாட்ஸ்அப்புங்கிறது தனிப்பட்ட நபர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றா இருக்குது சார். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க அல்லது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா என் டு என் என்கிரிப்ஷன் இருக்குது, நம்ம நார்மல் காலை விட இப்போ எல்லாரும் அதில் தான் பேசுகிறாங்க சேஃப்டின்னு. கரெக்டாக. இப்போ என் டு என் என்கிரிப்ஷனை குழப்பிக்கூடாது. நானும் நீங்களும் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறோம், அது என் டு என் என்கிரிப்ட் ஆகிடும். நடுவில் ஒருத்தரால் ஹேக் பண்ண முடியாது. அதாவது நான் அனுப்புகிற மெசேஜை அவரால் ஹேக் பண்ண முடியாது. இதுதான் என் டு என் என்கிரிப்ஷன். ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஃபோனு திருட்டு போய் ஹேக் பண்ணுறதையோ, இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் வரும், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு படம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்பிச்சு அதன் மூலிமா வாட்ஸ்ஆப்பை கண்ட்ரோல் எடுத்து ஹேக் பண்ணுறதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிறது தான் என் டு என் என்கிரிப்ஷன். நீங்கள் ஒரு லிங்கை கிளிக் பண்ணவோ உங்கள் ஃபோனை தொலைக்கிறதுக்கு என் டு என் என்கிரிப்ஷன் பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியணும், அப்போ அதுக்கு டீக்ரிப்ட் ஆனால் தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ மக்கள் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் இது பாதுகாப்பு அப்படிலாம் கிடையாது. பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒர்க் பண்ணுற ப்ராசஸில் பாதுகாப்பு. ஆனால் நம்ம ஃபோனை தொலைச்சிட்டாலோ தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாரோ படத்தை டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய முறை இப்போ பார்த்தீங்கன்னா படம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா ஃப்ரீயாக, அதில் தான் அவங்க மால்வேர்ஸை அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் படத்தை தானே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிறது எல்லாமே இவங்க ஷேர் வேறு பண்ணிப்பாங்க டெலகிராமில். படத்தை டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணுறது, இதன் மூலியமாலாம் அவங்க ஹேக் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ வெப்சைட்டில் படம் டவுன்லோட் பண்ணுறது வேறு, டெலகிராமில் பண்ணுறது வேறையா, இல்லை ரெண்டுத்துலேயுமே அதுக்கான? எதுவாக இருந்தாலும் ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு ஃபைல், அந்த ஃபைல் உள்ள மால்ஷியஸ் மால்வேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய சின்ன பசங்கிட்ட அப்பா அம்மா ஃபோன் கொடுப்பாங்க, அவங்க எதனா லிங்கை கிளிக் பண்ணி கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு எக்ஸாக்டாக அவங்க கேமை தான் டவுன்லோட் பண்ணாங்களாம் தெரியாது. கேம் மாதிரி இருக்கும், படம் மாதிரி இருக்கும், படம்லாம் ஓடும் முடிக்கும், ஆனால் அந்த ஃபைலில் ஒரு மால்வேர் இருக்கலாம். கேம் மாதிரி இருக்கும், அதோட ஒரு மால்வேர் டவுன்லோட் ஆகியிருக்கலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே அதுதான் ட்ரஸ்டட் சோர்சஸில் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது, தெரிஞ்சால் மட்டும் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எல்லாமே ஃபைல்கள் மூலியமாகவே அவங்க வந்து உங்களை ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான். பணம் இப்போ பறிக்கிறாங்கல்ல, இந்த விவகாரத்தில் அவங்களுக்கு நடைமுறை சிக்கல் தான் அவங்களுக்கான பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது சம்மந்தமான புகார் கொடுக்க போனால் கூட அவன் எங்கே இருக்கானோ அங்கே கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை என்னென்னா முதல் விஷயம் வந்துட்டு இதை வந்து சைபர் லாயர் அதை பற்றி பேசக்கூடிய மிஸ்டர் கார்த்திகேயன், அவர் அட்வொகேட், அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் இதை பற்றி நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காரு. பேசிக்கலாக என்னென்னா நீங்கள் எனி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் அதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. சைபர் லா பற்றி அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் ஓரளவு உங்களுக்கு க்ரைம் எல்லாம் அப்டேட் ஆகியிருக்கும், எந்த செக்ஷனில் இதை ஃபைல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ சைபர் லாவில் அவங்க பெருசாக அப்டேட் ஆகியிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துடும். அவங்க ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். பட் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பெஸ்ட்டு இதுவாக நம்ம நியர்பை சைபர் கிரைமுக்கு அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ட்ரெயின் ஆகியிருப்பாங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கேயே முதல் அலக்கழிச்சல் ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இவங்களே எடுத்துக்கலாம்.
ஆனால் நீங்கள் சைபர் கிரைம் தேடி போகிறதுக்கு 1930 cybercrime.net 2 இருக்குது. ஆனால் நான் இதை வந்து ஆன்லைனில் எழுதின போது வர புகார்கள் என்னென்னா, இந்த நம்பர் வேலையே பண்ணுறதில்ல, ப்ளஸ் இந்த வெப்சைட்டில் பண்ணுறதும் வேஸ்ட்டாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்பர் வேலை பண்ணாமல் போகிறது வந்து ஏன்னா இப்போ இதை பற்றி அவேர்னஸ் அதிகமாகிருக்கு, நிறைய கால்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போதுட்டு அவங்க வந்து அந்த நம்பருக்கான போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் வேஸ்ட் எல்லாம் கிடையாது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உடனே அது வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும், அதில் பெரிய சிக்கல்கள்லாம் கிடையாது. ஆனால் அதுதான் நான் திரும்ப சொல்கிறது, சைபர் கிரைமில் வந்துட்டு இன்னும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, லீகலாக நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ முடிந்த அளவு இது ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பெருசாகிடுது. அது இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுகிறது தான். ஆனால் கவர்மெண்ட்டும் அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க, அவங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ 1930 ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, RBIயோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதை அப்டேட் பண்ணுவாங்க. இன்னொரு விவகாரம் சார், இப்போ நீங்கள் 1930 சொன்னதுனால எனக்கு அந்த விவகாரம் ஞாபகம் வருது. அதில் என்னென்னா, இப்போ எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் கடன் வாங்குறாரு பேங்க் ஆப்பில், அந்த நிறைய லோன் ஆப்பில் கடன் வாங்கிடுறாரு. ஒரு கட்டத்தில் அவரால் அதை வட்டி கொடுத்து கட்ட முடியாத சூழ்நிலை. அப்போ அவரோட பேசின எல்லாருக்குமே ஃபோன் கால்ஸ் தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து அந்த காலை கட் பண்ண மாட்டேங்கிறாங்க. திருப்பி தெரியுமா அவர் தெரியுமாங்கிறாங்க. ஒருவேளை நம்ம போனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்க் மெசேஜ் போட்டுறாங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு தொடர்ந்து மெசேஜ், ஏதோ ஓடிபி வருது, ரேபிடோ ஓடிபி அது இதுன்னு வருது, அடுத்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் அவாய்ட் பண்றது? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, லோன் ஆப்புகளில் லோன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சஜஷன். லோன் ஆப்புகள் அப்படிங்கிறது 2 விதமாக இயங்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கடன் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா RBI கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். நீங்கள் RBI ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய நம்ம லோன் ஆப்புகள் இந்த சர்டிஃபிகேட் இருக்காது, இருந்தாலும் ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் காட்டுவாங்க. அதனால் நமக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு லோன் ஆப்பில் வாங்காதீங்க 90% அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா வாங்கி நீங்கள் கட்டிட்டா கூட அதுக்கு ஒரு வரைமுறையே இருக்காது அவங்கக்கிட்ட. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா வாங்குவீங்க, 25,000 ரூபா கட்டியிருப்பீங்க, அவன் திருப்பியும் வந்து நீங்கள் 10,000 ரூபா கட்டணுன்னுவான். ஸோ இதுக்கு அந்த லோன் ஆப்புகளில் அவங்க எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, நமக்கு எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட போகாதீங்க அப்படிங்கிற முதல்ல. இல்லை நான் போயிட்டேன், அப்போ போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லும்போது உங்களுடைய மொபைலில் அந்த ஆப் உள்ளே வரும்போது அது பர்மிஷன்ஸ் கேட்கும். எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்றோம். ஆனாலுமே அவங்க நம்ம டேட்டாவை மட்டும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க நம்ம மூலியமா, உதாரணத்துக்கு நீங்கள் லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களில் என் கனெக்ஷன் இருக்கிறது மூலிமா எனக்கும் ஒரு மால்ஷீசஸ் லிங்க்கை அனுப்பி என் டேட்டாவையும் அவங்க உங்கள் இதிலேருந்து திருடி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால் அந்த ஆப் எப்படி செயல்படுறதுன்னே நமக்கு தெரியாது. அது திருட்டு ஆப்பாக உள்ள மால்வேர் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவனும் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கூட அவன் ஒரு வாட்டி வந்தால் ஒரு வெப்சைட் காட்டி வெப்சைட்டில் இருந்தால் அவங்கள டவுன்லோட் பண்ண சொல்லுவான். இன்னொன்று, நம்ம இன்னும் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு இருக்குது. பணம் வேணும், ஒருத்தன் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறான்னும் போது அதை எமோஷ்னலாக மட்டும் டீல் பண்ணுறதுனால பணம் நமக்கு அவன் கொடுக்க போகிறான், நமக்கு பணம் வந்துட போகுது அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோன்றதையும் மறந்துடுவாங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் அதை பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி எடுத்து பார்த்தா இவங்களே எல்லா டேட்டாவையும் கொடுத்துருப்பாங்க. ஒன்றே இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல, எமோஷ்னலாக இப்போ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருப்பான். ஆதார் கார்டு அனுப்பணுமா, அனுப்பிச்சிட்ருப்போம். பேன் கார்டு அனுப்பணும், அனுப்பிச்சிட்ருப்போம். உங்கள் ஒய்ஃப் ஆதார் வேணும்னோ அனுப்பிச்சிட்ருப்போம். உங்கள் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு இருப்போம், கொடுத்துட்ருப்போம். நம்ம யோசிக்காமல் அவங்ககிட்ட நிறைய டேட்டாவை கொடுத்துருவோம் அந்த எமோஷனல் டைமில். நமக்கே இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. இந்த கேசஸ் பல பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னா பண்ணலை சார்ன்னுவாங்க, டவுட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து எந்த டேட்டா வாங்குறாங்க, நீங்கள் எமோஷ்னல் டைமில் தெரியாது, உங்களுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துட்டு பணத்தை வாங்கினா போதுன்னு நினச்சிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வீக் மொமெண்ட். இதில் அவன் உங்களை பற்றி எவ்வளோ டேட்டா எடுக்க முடியுமோ எடுத்துருவான். உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க, ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துருவான். எடுத்துட்டு உங்கள் கான்டாக்ட்ஸு, நீங்கள் வந்து உங்கள் பாஸ் கான்டாக்ட்னு சொல்கிறீங்க, பாஸ் ஃபேமிலி கான்டாக்டை அவங்க ஃபேமிலி கான்டாக்ட்லாம் கூட எடுத்துருவான். அப்படியே ஒரு நம்பர்லேருந்து அப்படியே போய் எடுத்துருவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் உங்களை டார்ச்சரஸ் பண்ணும்போது அவங்க வந்து இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை இருக்குது. ஒருத்தர் என்னதான் கடன் கொடுத்திருந்தாலும் உங்களை டார்ச்சர் பண்ணுவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களை பிளாக்மெயில் பண்ண எந்த உரிமையும் கிடையாது. பணத்தை அவர் கேட்கலாம். பணம் நீங்கள் கொடுக்கலன்னா வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கலாம், இல்லை உங்களை கைது கூட பண்ண சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கோ உங்கள் புகைப்படங்களை மிஸ் பண்ணவோ உங்களுடைய சேர்ந்தவர்களை டார்ச்சர் பண்ணவோ கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்க்கு உரிமையே கிடையாது. இதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து இனிமேல் சிவில் கேஸாக நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் சைபர் கிரைமில் தான் கொடுக்கணும். கொடுத்து அவனை வந்துட்டு நீங்கள் அரெஸ்டே பண்ணுற அளவுக்கான இதில் வந்து அந்த சட்டங்கள் இருக்குது. அப்போ நம்ம கடன் ஆப்புகள் ஒருவேளை வேண்டாம், ஒருவேளை நீங்கள் போகிறீங்கன்னாலும் என்ன பர்மிஷன்ஸ் கொடுக்குறேன்னு பாருங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் காசு கட்டுறீங்க, அவன் டார்ச்சர் பண்ணுறான்னா இம்மீடியட்டாக அது கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணுங்கள். இதுதான் ஒரே வழி. இப்போ கடன் இவர் வாங்கியிருக்காரு, ஆப் டவுன்லோட் பண்ணுறாரு, சம்மந்தமே இல்லாமல் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறது, அவர் எப்படி சார் இதை பிளாக் பண்ணுறது? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிபிஸ் நிறையா வருது. அந்த நார்மல் மெசேஜ் ஓப்பன் பண்ணாலே நம்ம ஹேக் ஆகிடுவோமா, அல்லது எப்படி சார் அது? நார்மல் மெசேஜ் ஓப்பன் பண்ணால் ஹேக் ஆக மாட்டீங்க, ஏதாவது கிளிக் பண்ணால் ஹேக் ஆகிடுவீங்க. ஆனால் இப்போ அவர் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு வந்து உங்களை எம்பாரஸ்மெண்ட் பண்ணுறது தானே, அதுக்காக தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவர் சம்மந்தப்பட்ட நபர் இம்மீடியட்டாக போலீஸ்கிட்ட அதை சொல்லி அவங்களை இம்மீடியட்டாக அவர் வந்து பிளாக் பண்ணுவார். ஆனால் இதை நீங்கள் வந்துட்டு அவன் எப்படி பிளாக் பண்ண, அவன் நீங்கள் உங்களை பிளாக் பண்ண சொன்னால் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவங்ககிட்ட உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது அவங்க மேலே நீங்கள் வந்து சைபர் சார் ரேண்டமாக சூஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த நம்பர்லேருந்து நம்பர் கால் போயிருக்கு, ஸோ இவரை பிடிப்போம் அப்படின்னு பிடிப்பாங்களா? அதான் யாருக்கிட்ட போனா இவங்க எம்பாரஸ்மெண்ட் ஆகுவாங்கன்னு தெரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா சார்? ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ரீக்வெண்ட் கால்ஸ் உங்க மெசேஜ் இருந்து எல்லாத்தையும் எடுத்திருப்பான். இன்னும் சொல்ல போனோம்னா நீங்க வந்துட்டு உங்க லவ்வரோட பேசுன மெசேஜ் எல்லாம் கூட அவங்ககிட்ட இருக்கும், ஏன்னா நீங்க பாட்டுக்கு எடுத்து கொடுத்துடுறீங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம பயப்படவோ எதுவோ தேவையில்லை. ஆமா நடந்துருச்சு, இது இம்மீடியட்டாக நீங்கள் வந்து சிவில் கேஸ்லேருந்து கிரைம் கேஸ்க்கு மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன் நான். இப்போ இதில் வீட்டுக்கு வந்து உங்களை மிரட்டுவோம், அடுத்த கட்டமா அடுத்து, அல்லது உங்களோட புகைப்படங்களை வெளியிடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்களா, இது எப்படி? இல்லை அதுதான் சொல்கிறேன், சட்டப்படி நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட கடனை திரும்ப கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம், உங்ககிட்ட மெயில் அனுப்பிச்சு கேட்கலாம். ரெஸ்பாண்ட் பண்ணாத போது உங்கள் மேலே நான் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கலாம், வந்து எனக்கு இந்த கடனை கட்டுங்க அப்படி. இவர் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை கைது கூட பண்ண சொல்லலாம். இது வரைக்கும் அவங்களுக்கான நடைமுறைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை டார்ச்சர் பண்ணவோ பிளாக்மெயில் பண்ணவோ அவங்களுக்கு உரிமை கிடையாது. பணத்தை கேட்கலாம், கொடுக்கலன்னா அவங்க வந்து கேஸ் போடலாம், கைது நடவடிக்கை கூட போகலாம். நான் இல்லைன்னு சொல்ல, அப்படிலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நான் இப்போது நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா, கடன் கொடுக்கலன்னு கடத்திக்கிட்டு போயிடுவாங்க, அது கிரிமினல் கேஸ் தான். நீங்கள் அதுக்கான உரிமை இந்திய சட்டத்தில் கிடையவே கிடையாது. உங்களை மிரட்டுறதுக்கான உரிமையோ வீட்டுக்கு வந்து கடன் கேட்பேன்னு சொல்லலாம், மேபி அவங்க கொஞ்சம் அப்யூசிவாக பண்ணலாம், அதை கூட பண்ணக்கூடாதுன்னு ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் அவங்க வீட்டில் கடன் தான் கேட்கலாம், சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ அப்யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், நாளைக்கு நான் உன் கடனை கட்டிட்டேன், இப்போ நான் வந்து உன் பேங்க் முன்னாடி அப்யூஸ் பண்ண முடியும், அது பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை அப்யூஸ் பண்ணவே இதுனா வந்து வீட்டுக்குள்ள வந்து கடன் கேட்கலாம் அதிகபட்சமாக, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கான பாதுகாப்பை அவங்க இப்போ அவர் வீட்டுக்கு கடன் கேட்குறேன்னு கத்தி எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டெல்லாம் முடியாது. ஸோ எது நம்ம க்ரைம் அப்படிங்கிறது, நிறைய பேர் என்ன வச்சுக்கோங்க, நம்ம தான் பணம் வாங்கிட்டோம் கொடுக்கணும், அதனால் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்ட்டு கிடையவே கிடையாது. இப்போ உங்களை பணம் கேட்கறது வரைக்குமோ இது வரைக்கும் தான் உரிமை இருக்குது, பிளாக்மெயில் பண்ண எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சார் அந்த சம்பவம் நடந்துச்சு, அந்த நபருக்கு அவர் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, அதுக்கடுத்து அவருக்கு பாஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க, இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியுது கான்டாக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க ஏதோ ஒன்று. ஆனால் அந்த பாஸினுடைய குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதுங்கிறது, ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, எந்த வகையிலும் சம்மந்தம் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது முதல்ல வந்துட்டு நீ இதை இம்மீடியட்டாக சைபர் கிரைம் ஃபைல் பண்ணி அவனை இவங்களுக்கே இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னாக்கா எத்தனை பேர் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்களோ, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ, எத்தனை பேர் தற்கொலை நமக்கு வெளியே வந்ததோ இல்லையோ. ஸோ இது எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். அவனுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது.
நீ பணம் கொடுத்தனா பணம் வாங்கல இல்லை பணத்துக்கு வட்டி கேளு, அதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் ஒருத்தரை மிரட்டி, ஏன்னா இது நீ என்ன பணம் கொடுத்துரு, 10,000 ரூபா கொடுத்துருப்பே, 20,000 ரூபா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாக்கா 20,000 ஈக்குவலாமா? இல்லை நீங்கள் அப்யூஸ் பண்ணுற இன்னைக்கு, நாளைக்கு அவன் 20,000 ரூபா கொடுத்துட்டு அந்த அப்யூஸ்லாம் அவனால் திரும்ப வாங்கிக்க முடியுமா? ஸோ அதனால் இதை க்ரைம் கேஸ் போட்டு அந்த ஒரு நபருக்காக நான் சொல்லலை. நான் பேசுகிறது அவங்ககிட்ட இந்த மாதிரி எத்தனை அப்பாவிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவன் மேலே இம்மீடியட்டாக கேஸை ஃபைல் பண்ணி, அது உங்கள் நண்பர் சார்பாக கிடையாது, எத்தனை பேர் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அவனை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் போலீஸ் இன்ஸ்டிடியூஷன் முன்னாடி சொன்னோம்னா அவனுக்கு ஒரு பயமாவது இருக்கும். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம எமோஷனல் டைமில் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு அவன் வந்து அப்போ கிட்டத்தட்ட அவன் என்னுடைய கணிப்பு என்னென்னா, அவன் ஆப்பை உள்ளே இறக்கலை, மால்வேரை தான் உள்ளே இறக்கியிருக்கான், ஒருத்தருடைய கான்டாக்ட்ஸ் அவன் வந்து எடுத்திருக்கான், ஆர் மெசேஜஸ் மூலியமாக கூட எடுத்திருக்கான். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் என் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணலையே சார் அந்த ஆப்பை, வெறுமனே அவர் மொபைலில் உள்ளது மூலமாக என் மொபைல் எடுக்க முடியும். இல்லை, இங்கே தான் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் கண்டிப்பாக கூகுள் மெயிலோ ஏதோ ஒரு இமெயில் ஐடியை கொடுக்குறோம். அந்த இமெயில் ஐடியில் நம்ம வாட்ஸ்அப் பேக்கப்லேருந்து, நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து, நம்மளுடைய மெசேஜஸ்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு இமெயில் ஐடியில் இந்த ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு நார்மல் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த ஃபோனில் தான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் அவர் உங்கள் ஆதார் நம்பரையோ இல்லை வந்துட்டு இந்த ஃபோன் நம்பரையோ எங்கேயோ இந்த இமெயில் ஐடியை நான் கொடுத்துருப்பேன். கொடுக்கலன்னாலும் அது இந்த ஃபோன்லேயோ ஆதார்லேயோ எங்கேயோ ஒரு இடத்தாண்ட கிடச்சிருக்கும், அவங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரில் கூட கிடச்சிருக்கும், பில்லு கொடுத்துருப்போம். அவ்வளோதானே, அவன் தான் அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு தானே உங்களை மேனிப்புலேட் பண்ணி. ஆக்சுவலாக இது என்னென்னா ஹேக்கிங்னு கூட சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் தான் டேட்டாவை எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்கீங்க. ஹேக்கிங் அப்படிங்கிறதுல கூட ஒரு நேர்மையான டெஃபினிஷன் இருக்குல்ல, அவங்கள கஷ்டப்பட்டு ஹேக்கெல்லாம் பண்ணணும். நம்மளை கேட்ட உடனே உனக்கு நான் பணம் கொடுக்குறேன், டேட்டாலாம் கொடுன்னு நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றோம். இதே ஹேக்கிங்னு சொன்னால் கூட அவமானம். நம்ம கிட்ட நம்ம அந்த எமோஷனல் டைமில் எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்றோம். அப்படி கொடுக்கக்கூடாது. இதில் பேசி ஃபோனில் பேசுகிறவங்க பெரும்பாலும் ஹிந்தி மொழி அல்லது வடமொழி பேசுகிறவங்களா தான் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க இல்லை. அப்போ அவங்களை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது? ஏன்னா அவங்க ஆப்பாக தான் நம்மகிட்ட விசிபிளாக வராங்க, மற்றபடி நபர்களாக ரொம்ப இன்விசிபிளாக தான் இருக்கு. ஸோ பேசிக்கலாக ட்ரேஸ் பண்ணுறது நம்ம பிரச்சனையே கிடையாது, நம்மளால் பண்ணவும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் டெக்னாலஜிஸ் இருக்குது. நான் ட்ரேஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்க முடியாது. ஒரு சாமானியனுடைய வேலை அது கிடையாது. அவர் வந்து ஏமாந்துட்டாருன்னா கூட அவர் போய் இப்போது ஒரு கொலை நடக்குதுன்னாக்கா எப்படி கைரேகைலாம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சாமானியன் வேலை கிடையாது. அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க அதை பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட அதற்கு தேவையான மென்பொருட்கள் இருக்குது. இன்றைக்கி ப்ரைவசி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால தான் போலீஸ்க்கும் கொஞ்சம் சவாலாக இருக்குது. அவங்களால சில விஷயங்களை ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க முடியாது, நம்மலாம் ட்ரேஸ் பண்ணி போக முடியாது. அந்த ட்ரேஸ் பண்ணுற டெக்னாலஜியும் ரொம்ப கஷ்டமானது. ஓரளவு ஹேக்கிங் பற்றி அடிப்படை தெரிஞ்சவங்க, ஓரளவு இன்ஜினியரிங் மாணவர்களாக இருந்தால் அந்த அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படைகளாவது தெரியும். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸ்லாம் இருக்கும். பணம் கட்டி இதை ஏன் கேட்குறேன்னா, அவங்க நெட்வொர்க்கே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா அந்த ஆட்கள் நேரடியாக அந்த நபருடைய வீட்டுக்கு போகிறதில்ல, லோக்கலில் வேற சில பேங்க்கில் இருக்கிறவங்க மூலமாக. ஆமாங்க, இது கிட்டத்தட்ட ஒரு பேங்க் இயங்குற மாதிரி தான் அவங்களும் இயங்குறாங்க, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இயங்குறாங்க. அவங்க இங்கே வாடகைக்கு ஆட்களை எடுத்திருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்கா, இவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள ஃபோன்லேயும் சரி, இதுலேயும் சரி, உங்களை மிரட்டுவதற்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறேன். ரொம்ப சிக்கலான பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான ஆழ்ந்த விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.